தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு இல்லையா? இவர் அரசியல் கட்சி தொடங்கும் பொழுது சீமான் இவருடன் ரொம்ப இணங்கி போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் தனது கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கண்களா திராவிடத்தையும் பார்க்கிறேன், தமிழ் தேசியத்தையும் பார்க்கிறேன்னு சொன்ன இடத்துல இருந்து இருவருக்குமான மோதல்ங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. இதை பயன்படுத்தி தான் அரசியல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற பாணியில சீமான் ரஜினியோட கைகோர்க்கிறாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஆனால் ரஜினி தான் அரசியலே இல்லையா, அவரோட கைகோர்த்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. ஆனால் சீமான் ரஜினியிடம் தனக்கான ஆதரவை கொடுங்க அப்படின்னு கேட்டதா சொல்லப்படுது. ஏன்னா விஜயை சினிமா ரீதியாக எதிர்க்கிறது ரஜினி அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டுச்சு. கடந்த காலங்களில் ரஜினிகாந்த் தன்னுடைய ஒரு மேடையில் கழுகு கதை காக்கா கதை சொல்லி விஜய சீன்னதா சொல்லப்பட்டுச்சு. அதற்கு அடுத்து ஒரு மீட்டிங்ல கூட, அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் கூட ரசிகர்கள் மத்தியில் விஜய் என்ன சொல்றாரு அப்படின்னா காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலடி தரதா இருக்கு. ஸோ இந்த காக்கா கழுகு அரசியல், இவர்களுக்கு இடையில உள்ள அரசியல்லாம் பயன்படுத்தி தான் விஜய்க்கு எதிரான அரசியல்ல ரஜினி மூலமா சீமான் முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இதுல ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல் ஒன்றும் உலா வருது. கடந்த காலங்களில் உங்களை பத்தி நான் தவறா பேசியிருந்தா அதற்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு அப்படின்னு இந்த மீட்டிங்ல அவர் சொன்னதாகவும் தகவல் வெளியாயிட்டு வருது.